இன்று மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற தலைப்பில் சிந்திக்கப் போகிறோம். ஆண்களுக்கு பிடித்தமாறு சொல்ல வேண்டும் என்றால், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன, இந்த தலைப்பில் பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், காதல் திருமணமாக இருந்தாலும் பெற்றோர்களால் பார்த்து வைத்து நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தாலும் பலவிதமான முயற்சிகளுக்கு பின்னர் தான் அது கைகூடுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த திருமணம் என்பது சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மைதானா என்றால் உண்மைதான். ஒருவன் பிறக்கும் பொழுதே அவன் இந்த மாதிரியான வாழ்க்கையைத்தான் மேற்கொள்ளப் போகிறான் என்று தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. அதன் வழிதான் வாழ்க்கை செல்லும். காதல் திருமணம் என்றாலே எடுத்தவுடனே எல்லோருக்கும் கைகூடுவதில்லை. எத்தனையோ பெண்களை பார்க்கிறார்கள். ஒருவருக்கு பிடிக்காத ஒரு பெண் மற்றவருக்கு பிடித்து போகிறது. ஒருவருக்கு பிடிக்காத ஒரு ஆண் மற்றொரு பெண்ணிற்கு பிடித்து போய்விடுகிறது. அதே மாதிரி பெற்றோர்களால் நடத்தக்கூடிய திருமணம் எடுத்துக்கொண்டால், ஒவ்வொருவரும் எத்தனையோ வரன் பார்த்து, எத்தனையோ பெண் பார்த்து, எத்தனையோ ஜாதகங்களை எல்லாம் எத்தனையோ விதமான ஜோதிடர்களிடம் கேட்டு பொருத்தம் பார்த்து அதன் பின்னுதான் முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்த அனைத்துமே திருமணத்தில் வரை சென்று சேர்வதில்லை. திருமண நாளில் கூட மணமகன் மாறிய வரலாறு, மணமகள் மாறிய வரலாறு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் இதற்கு ஒரு தெளிவான புரிதலுக்கு வர வேண்டியிருக்கிறது. நாம் காதல் திருமணம் என்றாலும் சரி, பெற்றோர் நடத்தி வைக்கக்கூடிய திருமணம் என்றாலும் சரி, நமக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் எந்த வகையைச் சேர்ந்தவராக, எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை பற்றி நாம் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டியிருக்கிறது. நம்மளுடைய திருமண வாழ்க்கை, இல்வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றியும் நாம் ஒரு தெளிவான சிந்தனையுடன் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும். ஒரு குறிப்பு உங்களுக்கு தென்பட்டு விட்டால், நீங்கள் அதனுடைய அடிப்படையில் மணமகன் அல்லது மணமகள் தேடுவதையோ, அந்த குறிப்பினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை வகுத்துக் கொண்டு வாழ்வதும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அதற்காகத்தான் இன்றைய இந்த தலைப்பு எனக்கு தோன்றியது. அதற்கு உங்களுடைய வலது கையை பார்த்தீர்கள் என்றால் அதில் சுக்கிரன் மேடு இருக்கும். இதுதான் சுக்கிரன் மேடு. அந்த சுக்கிரன் மேடு நல்ல நிலையிலும் குறுக்கு கோடுகள் இல்லாமலும் இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சுபமாக இருக்கும். சரி, அப்படி இருக்கிறது என்றால், இல்லை என்றால் என்ன செய்வது? சுக்கிரன் மேடு தெளிவானதாக இல்லை, குறுக்கு கோடுகள் உள்ளதாக இருக்கிறது என்றால் நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இல்வாழ்க்கையில் சில சோதனைகளை மேற்கொண்டுதான் இந்த பிறவியை கழிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அப்படி ஒரு தெளிவான சிந்தனையோடு இருந்தால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டு வாழலாம். நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் மேடு நன்றாகவும் குறுக்கு கோடுகள் இல்லாமல் இருக்கிறது என்றால் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக எடுத்து செல்லலாம். இரண்டு தரப்பினருக்குமே அது ஒரு உதவியாக இருக்கும். சரி, அடுத்து இந்த ஜாதகம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. நாம் பிறக்கக்கூடிய அந்த ஜனன நேரத்தில் வைத்துதான், அந்த ஜன நேரத்தின் அடிப்படையில் அந்த நேரத்தில் நாம் பிறக்கக்கூடிய இடத்தில் இருந்து கோள்கள் அனைத்தும் எந்த டிகிரியில் இருக்கின்றன, அந்த கோள்கள் இந்த உயிரின் மேல் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுதான் ஜாதக குறிப்பு. அது அனைவருக்குமே பொதுவான ஒன்றுதான். இந்த மதம் அந்த மதம் என்று இல்லை. எல்லா உயிரினங்கள் மேலும் கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்தத்தான் செய்யும். சரி,
அப்ப அதனுடைய அடிப்படையில் திருமண வாழ்க்கையை கணவனை பற்றிய குறிப்போ மனைவியை பற்றிய குறிப்போ காணப்படுகிறது என்றால் நிச்சயமாக காணப்படுகிறது. உங்களுடைய எல்லோருடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 12 கட்டங்கள் இருக்கும். அதில் லானா என்று போட்டிருப்பது லக்னம் என்று பெயர். அந்த லக்னத்தை 1 என்று கொண்டு வலது பக்கமாக ஒவ்வொரு கட்டமாக கிளாக் வைஸில் எண்ணிக்கொண்டு வந்தால் 12 கட்டங்கள் வரும். அந்த 12 பாவங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை குறிப்பிடக்கூடியன. இதில் திருமணத்தை குறிப்பிடக்கூடியது எது? இந்த லானா என்ற இடத்தில் இருந்து அதையும் 1 என்று எண்ணி நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று எண்ணிக்கொண்டு வந்தால் அந்த 7வது கட்டமானதுதான் திருமண விவரத்தை குறிக்கிறது. திருமண விவரம், நண்பர்கள் சம்பந்தமான விவரம், கூட்டு தொழில், கூட்டுறவு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் உணர்த்தக்கூடியதுதான் அந்த 7ஆம் பாவம். சரி, அப்ப அந்த திருமண வாழ்க்கைக்கு அந்த 7ஆம் பாவம் எப்படி நமக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறது, திசையை காண்பிக்கிறது? 7ஆம் பாவாதிபதியை கொண்டும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கொண்டுமே உங்களுக்கு ஒரு குறிப்பு உணர்த்தப்படும். இப்பொழுது 7ஆம் பாவாதிபதி சூரியனாகவோ அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ, 7ஆம் பாவாதிபதி சூரியனாக இருக்க வேண்டும் என்றால் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கும்பம் என்ற இடத்தில் லானா என்று போட்டிருந்தால் அதற்கு 7ஆம் இடம் சூரியன், சிம்மம். அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரியனாக வந்தாலோ அல்லது வேற லக்னமாக இருந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ அவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி 7ஆம் இடபதி சூரியனாக இருப்பதால், அதில் சூரியன் இருப்பதால் அவர்களுக்கு நிர்வாக திறமையுள்ள வாழ்க்கை துணை அமையும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தபடி அவர் எந்த நிர்வாகத்தில் சிறந்தவராக விளங்குவார், அவருக்கு எந்த விதமான தொழில்கள் அமைந்திருக்கின்றன என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். எந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் இருக்கிறார் என்பதை பற்றி இன்னும் சற்று தெளிவாக தெரிய வரும். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பாதம் எந்த நட்சத்திரத்தில் எழுதியிருக்கார் என்பதை அறிந்து கொண்டால் எந்த விதமான அவர் நிர்வாக திறனுடையவராக இருப்பார், மாநில அரசு பணியில் இருப்பாரா, மத்திய அரசு பணியில் இருப்பாரா, சொந்தமாக தொழில் செய்வாரா என்பதெல்லாம் தெரிய வரும். இப்பொழுது 7ஆம் இடத்தில் சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் நிர்வாக திறமையுடையவர். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மணமகனையோ மணமகளையோ தேடும் பொழுது இந்த குறிப்பு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் ஒரு பொதுவான இப்படி ஒரு ஐடியாவுடன் சென்று ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடரிடம் கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் தெளிவாக பெறுவதற்கு வசதியாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி சந்திரனாக வந்தாலோ அல்லது 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அவர் கலை நுணுக்கம் உடையவராகவும் பேச்சு திறமை உடையவராகவும் இருக்கலாம். அந்த 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் எந்த விதமான கலையில் ஆர்வம் உடையவராக இருப்பார், எந்த விதமான துறையில் பேச்சாளராக இருப்பார், நீதிபதியாக இருப்பாரா, அது பேச்சு தொழில் தான், ஆசிரியராக இருப்பாரா, பாடகராக இருப்பாரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்தாலோ 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ அவர் பூமி சம்பந்தமான விஷயங்களில் வலுவுள்ளவராகவும் பூமி சம்பந்தமான குடும்பத்தில் பிறந்தவராகவும் இருக்கலாம், விளையாட்டுத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம், திடகாத்திரமான உடல் வலிமை உடையவராக இருக்கலாம், காவல்துறை சம்பந்தமானவராக இருக்கலாம். அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பாதசாரத்தை பொறுத்தும் எந்த விதமான என்பதை நீங்கள் துல்லியமாக அறிய முடியும். 7ஆம் இடத்து அதிபதி புதனாக இருந்தால் அவர் படிப்பில் கெட்டிக்காரராக இருக்கக்கூடியவராக இருப்பார். கணவனோ மனைவியோ வரக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்தான் படிப்புக்குரியவர், கலைக்குரிய கிரகம். அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் எந்த விதமான படிப்பு, எந்த விதமான கல்வி என்பதை நாம் முடிவு செய்யலாம். 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி குருவாகவோ அல்லது 7ஆம் இடத்தில் குருவோ இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் தெய்வாம்சம் உடையவராக இருப்பார். 7ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ
7ஆம் இடத்து அதிபதி குருவாக வந்தாலோ தெய்வாம்சம் உடையவராக இருப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்தும், லக்னத்திற்கு எத்தனாம் இடத்தில் அந்த குரு இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கார் என்பதை பொறுத்து அவருடைய நீதிமானாக இருப்பாரா, தெய்வ பணிகளில் சிறந்து விளங்குவாரா, ஆசிரியர் பணிகளில் சிறந்து விளங்குவாரா, எந்த விதமான பணிகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ளலாம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாகவோ அல்லது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலோ அவர் மிகவும் இன்பமானவராக இருப்பார். நடிகராக கூட இருக்கலாம், கலைத்துறையில் நாட்டமுடையவராக இருப்பார். அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் நடிகராக இருப்பாரா, பாடகராக இருப்பாரா, இயக்குனராக இருப்பாரா என்பதை அறியலாம். அந்த சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தின் பாகத்தில் இருக்கிறார், எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்துதான் அவர் எந்த கலையில் வல்லவராக இருப்பார். நடன கலைஞராக இருப்பாரா, பாடகராக இருப்பாரா என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம். சூரியன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தால் மருத்துவராக கூட இருக்கலாம். ஆக இதையெல்லாம் பொறுத்து நாம் நம்மளுடைய வாழ்க்கை துணை எந்த விதமாக அமையும் என்பதற்கு ஒரு கோடிட்டு காண்பிக்கிறது இதெல்லாம். அடுத்து சனி, 7ஆம் இடத்து அதிபதி சனியாக இருந்தால் அவர் சற்று சுயநலம் மிகுந்தவராக இருக்கலாம், நீதிபதியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்துதான் இதெல்லாம். ஏன்னா சனி ஒரு நீதிபான், விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்கக்கூடியவன். அதனால அவர் நீதிபதி குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நீதிமானாக இருக்கலாம், இரும்பு தொழில் செய்வராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் கொஞ்சம் சுயநலம் உடையவராகத்தான் இருப்பார். செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் சற்று கோபக்காரர்களாக இருப்பார்கள். புதன் சந்திரன் சம்பந்தப்பட்டவர்கள் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். குரு சம்பந்தப்பட்டவர்கள் தெய்வ பக்தியுடையவர்களாக இருப்பார்கள். குரு சந்திரன் சம்பந்தப்பட்டவர்கள் புகழுடையவராக இருப்பார்கள். சூரியன் ராகு சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவராக இருப்பார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் அந்த கிரகங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியினுடைய யார் என்பதை பொறுத்தும், அவர் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை பொறுத்தும், அவர் எந்த கிரகங்கள் தான் சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தும் அவர் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எந்த மாதிரியாக அமையலாம் என்பதை ஒரு குறிப்பு உணர்த்துகிறது. ஆக இதை கொண்டு நீங்கள் மணமகனையோ மணமகளையோ தேடுவது எளிதாக இருக்கும். அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று கூறுகிறார்கள். அது உண்மைதான். நீங்கள் பிறக்கும் பொழுதே இன்னாருக்கு இன்னார் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த இன்னாருக்கு இன்னார் என்று நிர்ணயிக்கப்பட்டவரை நீங்கள் அனைவரும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய இல்வாழ்வு சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.